Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. புது வண்டியை வாங்கிட்டு நேரா வராங்க. வந்த உடனே நம்ம கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா ஹெட்லைட்டு. ஹெட்லைட்டில் வந்து சார் நான் வந்து வெள்ளை கலர் பல்ப் போடலாமா, ஒரு எல்இடி பல்ப் போடலாமா, என் வண்டியில் வந்து ஹாலஜன் பல்ப் தான் இருக்குது, அந்த ஹாலஜன் பல்பை எடுத்துகிட்டு ஒரு எல்இடியை போடலாமா, இல்லை என் வண்டியில் வந்து ப்ரொஜெக்டர் இல்லை, ப்ரொஜெக்டரை வந்து மாடிஃபை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோடு வராங்க. அந்த கேள்விகளுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஹெட்லைட்டில் என்னென்ன டைப் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலஜன் பல்ப் இருக்க ஹெட்லைட் இருக்குது, அதே மாதிரி ப்ரொஜெக்டர் இருக்க ஹெட்லைட் இருக்குது, ப்ரொஜெக்டர்லேயே வந்து ஹாலஜன் வரக்கூடிய ஹெட்லைட் இருக்குது, ப்ரொஜெக்டரில் எல்இடி வரக்கூடிய ஹெட்லைட் இருக்குது. இத்தனை விதமான ஹெட்லைட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் பிரதானமாக இன்றைக்கி நம்ம வந்து வாகனத்தில் வரக்கூடிய ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் டைப் தான். அதில் வந்து வித் ப்ரொஜெக்டர், வித்தவுட் ப்ரொஜெக்டர், ஹாலஜன்லேயே வித் ப்ரொஜெக்டரும் வருது, வித்தவுட் ப்ரொஜெக்டரும் நம்மளுக்கு வருது. இந்த ஹெட்லைட்டை நம்ம வந்து எப்படி பவர் அப் பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக ஒரு ஹாலஜன் ஹெட்லைட்டில் வர பல்ப் வந்து H4 பல்பு. H4 பல்பில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 100 வாட்ஸ் பல்ப் நம்மளால் போட முடியும். பட் அந்த பல்பை போடும்போது அதுக்கான வயரிங் கிட், ரிலே எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு அந்த பல்பை போட்டோம்னா நீங்கள் எதிர்பார்க்குற பவர் அவுட்புட் அந்த ஹெட்லைட் கொடுக்கும். இது வந்து ஒரு பேசிக் மாடிஃபிகேஷன், காஸ்ட் எஃபெக்டிவ் மாடிஃபிகேஷன். ஒரு H4 பல்ப் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தார் ஜீப் இருக்குது. இந்த தார் ஜீப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் வந்து இது வந்து ஒரு H4 ஹாலஜன் பல்பு. இது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 60க்கு 55 வாட்ஸ் வரும். இதை நம்ம வந்து ஒரு 190க்கு அப்கிரேட் பண்ண முடியும் வித் அ வயரிங் கிட். இதே நம்ம இப்போ வந்து இந்த பென்ஸில் பாருங்கள், இந்த பென்ஸில் இருக்கிறது வந்து இது வந்து ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே வந்து ஒரு ஹாலஜன் பல்ப் இருக்கும். அதே இப்போ பாருங்கள், இனோவா கிறிஸ்டால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலஜன் வித் ப்ரொஜெக்டர், ஹாலஜன் பல்பு ப்ரொஜெக்டரோடு இருக்குது. ஸோ இதையும் நம்மளால் வந்து பவர் அப் பண்ண முடியும். 3 விதமாக பண்ண முடியும். இந்த ஹாலஜன் பல்பே நம்ம ஹையர் வாட்டேஜ் பல்ப்ஸ் இதில் நம்ம போடலாம் வித் வயரிங் கிட்டு. அப்படி இல்லைனா ஒரு ஹெச்ஐடி பல்ப் போடலாம். இதுக்குள்ளே வந்து ஒரு எல்இடி பல்பும் நம்ம போடலாம். ப்ரொவைடட் அந்த எல்இடி பல்ப் வந்து அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே மட்டும்தான் மாட்டணும். அதுக்கு அடுத்த விஷயம் இங்கே பாருங்கள், இந்த ரெனோ குவிட் இருக்குது. இந்த குவிட்டில் இருக்க பல்ப்ஸை பாருங்கள், இது வந்து H7 பல்ப் செட்டப். இதையும் நம்மளால் வந்து ஒரு 80 வாட்ஸ் வரைக்கும் நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும் வித் அ வயரிங் கிட். ஒரிஜினல் ஹாலஜன் பல்பே 80 வாட்ஸ் வரைக்கும் ஒரு வயரிங் கிட்டோட நம்மளால் இந்த வண்டியிலையும் அப்கிரேட் பண்ண முடியும். இதை தாண்டி சார் எனக்கு வந்து வெள்ளை கலர் லைட்டு தான் சார் வேணும் அப்படின்னா, வெள்ளை கலர் லைட் வந்து இன் ரியாலிட்டி அதனுடைய கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 6000 கெல்வின். அந்த 6000 கெல்வின் லைட்ஸ் வந்து மழை நேரத்தில் வந்து ஸ்கேட்டர் ஆகிடும். ஸோ ஒரு ஹெட்லைட் வந்து எந்த நேரத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த நேரத்தில் அந்த ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடும். கரெக்டான எல்இடி லைட்டு நீங்கள் வண்டியில் போடணும், ஒரு எல்இடி பல்பை போடணும்னா அதுக்கான கலர் டெம்பரேச்சரை கடையில் கேட்டு வாங்கி போடுங்க. உதாரணத்துக்கு 4300 கெல்வின் தான் வந்து ஒரு டிரைவிங்க்கு சூட்டபுளான கலர் டெம்பரேச்சர். பொதுவாக எல்லாரும் போய் கடையில் நம்ம கேட்ட உடனே எல்இடி பல்புன்னு கேட்டால் அந்த 6000 கெல்வின் டெம்பரேச்சருக்கு பல்பு தான் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் நீட் அதுதான் இருக்குது, அதனால் அவங்க கொடுப்பாங்க. பட் லாங் ரனில் 6000 கெல்வின் வந்து மழை நேரத்துலையோ பனி நேரத்துலையோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. 4300 கெல்வின் பல்பு தான் வேணும். எல்இடியாக இருந்தாலும் சரி, ஹெச்ஐடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பல்பு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 4300 கெல்வின் பல்ப் மட்டும் கேட்டு வாங்குங்க. அதுதான் நம்ம டிரைவிங்க்கு கரெக்டான ஒரு கலர் டெம்பரேச்சர். வண்டி ஹெட்லைட்டை மாடிஃபை பண்ணுறோன்னு சொல்லிட்டு 4000 ரூபா 5000 ரூபா செலவு பண்ணி ஒரு எல்இடி பல்பை போட்டு நம்ம தேவையில்லாமல் பிரச்சனையை தான் தேடிக்கிறோம். ஸோ எல்இடி பல்பை போடும்போது 2 விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று கலர் டெம்பரேச்சர் 4300 கெல்வின் தான் போடணும். இன்னொன்று கண்டிப்பாக ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு எல்இடி பல்பை போடணும். அப்போ தான் அந்த எல்இடினோட பவர் வந்து ஃபுல்ஃபில்டாக உங்களுக்கு அந்த ஹெட்லைட்டில் கிடைக்கும். இல்லைனா வந்து கண்டிப்பாக கிடைக்காது. சாதா ஹெட்லைட்டில் நீங்கள் வந்து ஒரு எல்இடி பல்பை போட்டிங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. ஸோ ஒரு ஹெட்லைட்டை ஒரு பேசிக்காக ஒரு ஹெட்லைட்டை அப்கிரேட் பண்ணோன்னா இதுதான் நம்மளால் பண்ண முடியும். இதை தாண்டி நான் வந்து ஹெட்லைட்டு ப்ரொஜெக்டர் இல்லாத ஹெட்லைட்டில் நான் ப்ரொஜெக்டர் வைக்கலான்னா அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் வைக்கிறதுனா வைக்கலாம். பட் மேக் ஷுர் அந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் மாடிஃபை பண்ணும்போது அதுக்கான ஜாமெண்ட்ரி, ஹெட்லைட்னுடைய அலைன்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்றதை என்ஷூர் பண்ணிவிட்டு அந்த மாடிஃபிகேஷனை செய்யுங்க. இல்லைனா அவங்க இன்ஸ்டாலர் யார் அந்த மாடிஃபை பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்னா அவங்கக்கிட்ட கொடுத்து செய்யுங்க. இல்லைனா ஹெட்லைட் விஷயத்தில் என்றைக்கும் விளையாடாதீங்க. அது உங்களையும் பாதிக்கும், எதிரில் வரவங்களையும் பாதிக்கும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு H4 பல்போ இல்லை வந்து ஒரு H7 ஹாலஜன் பல்போ அப்கிரேட் பண்ணால் நீங்கள் நியரஸ்ட் 80லேருந்து 100 வாட்ஸ் வரைக்கும் ஒரு வயரிங் கிட்டோட அப்கிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு எல்இடியோ ஹெச்ஐடியோ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும்னா அதுக்கான கலர் டெம்பரேச்சர் வந்து 4300 கெல்வின். அண்ட் இந்த 2 ஹெச்ஐடி பல்ப் ஆகட்டும் எல்இடி பல்ப் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்டர் இருக்க ஹெட்லைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹெட்லைட் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் நான் வந்து இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பர்சனலாக செஞ்ச ஹெட்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.